ஐபிஎல் ரசிகர்களும் சிஎஸ்கே ரசிகர்களும் பெரிதும் எதிர்பார்த்து வந்த முக்கியமான போட்டி தாங்க இன்று நடைபெறப் போகின்ற இந்த ஒரு போட்டி. அதுவும் இந்த போட்டியைத்தான் இந்த வருட ஐபிஎல் சீசனின் முதல் போட்டியாக வைத்திருக்க வேண்டும். ஆனால் என்ன காரணம் என்று தெரியவில்லை. இந்த போட்டியை மூன்றாவது போட்டியாக வைத்திருக்கிறது ஐபிஎல் சீசன். ஏனென்றால் இந்த போட்டி மீதுதான் சிஎஸ்கே ரசிகர்களையும் தாண்டி ஒட்டுமொத்த ஐபிஎல் ரசிகர்களும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். அதற்கு காரணம், சிஎஸ்கே அணியில் நீண்ட வருடங்களாக இருந்த ரவீந்திர ஜடேஜா இந்த முறைதான் சிஎஸ்கே அணியிலிருந்து விலகி ராஜஸ்தான் அணிக்கு சென்றிருக்கிறார். அதுவும் சிஎஸ்கே அணிக்கு நிறைய இறுதிப் போட்டிகளில் வெற்றி கோப்பையை கைப்பற்றுவதற்கு ஜடேஜா தான் முக்கிய பங்காக இருந்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் சிஎஸ்கே அணியின் கேப்டனாகவும் ஜடேஜா ஒரு சீசன் முழுக்க இருந்திருக்கிறார். ஆக முழுக்க முழுக்க சிஎஸ்கே அணியின் மிக முக்கிய நம்பிக்கை நட்சத்திரமாக பல வருடங்கள் சிஎஸ்கே அணியில் இருந்தவர்தான் ரவீந்திர ஜடேஜா. அப்படி இருக்கும்போது முதல் முறையாக சிஎஸ்கே அணிக்கு எதிராக விளையாட இருக்கிறார் ரவீந்திர ஜடேஜா. ஐபிஎல் தொடங்கிய போது இவர் அறிமுக வீரராக இதே ராஜஸ்தான் அணியில் இருந்து விளையாடியிருந்தார். ஆனால் அப்போதெல்லாம் இவர் இந்தளவுக்கு புகழ் பெறவும் இல்லை. அதே சமயம் அப்போது ராஜஸ்தான் அணியில் மட்டும்தான் விளையாடி கொண்டிருந்தார். ஆனால் அதற்கு பிறகுதான் சிஎஸ்கே அணிக்கு வந்து சிஎஸ்கே அணியில் நீண்ட நெடு பயணமாக விளையாடி சிஎஸ்கே அணியின் மறக்க முடியாத நம்பிக்கை நட்சத்திரமாக மாறியிருந்தார். அதாவது சிஎஸ்கே அணியின் இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்திற்கு மிக முக்கிய முதற்கட்ட ஜாம்பவனாக இருந்தவர்களில் ரவீந்திர ஜடேஜாவும் ஒருவர். அப்படி இருந்த இவர் இப்போது முதல் முறையாக சிஎஸ்கே அணிக்கு எதிராக களமிறங்க இருக்கிறார். அதிலும் ஒவ்வொரு முறை சிஎஸ்கே அணி இவரால் வெற்றி பெறும்போது பெரும்பாலும் இவர் ஒரு விஷயத்தை கூறிவிடுவார். அது என்னன்னா, சிஎஸ்கே அணி வெற்றி பெறும்போது, அதுவும் இவரால் வெற்றி பெறும்போது அது குறித்து போஸ்ட் மேட்சில் இவர் பேசும்போது மன வருத்தத்தை தான் அதிக முறை பகிர்ந்திருக்கிறார். அதாவது இவர் விக்கெட்டை இழந்து போகும்போது தான் தல தோனி பேட்டிங் செய்ய களத்துக்கு வருவார். அப்போது மைதானம் முழுக்க ஆர்ப்பரிப்பு என்பது கொண்டாட்டமாக மாறிவிடும். இந்த ஒரு விஷயம் விக்கெட்டை இழந்து பெவிலியனை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஜடேஜாவை மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்கும். அது மட்டுமில்லாமல் இவரால் வெற்றி பெற்றாலும் கூட அப்போதும் இவருக்கு சிஎஸ்கே ரசிகர்களால் எதிர்பார்த்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்குமா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காதுன்னு நாங்கள் சொல்ல வேண்டும். சிஎஸ்கே ரசிகர்கள் மீதும் நாம் இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லியே ஆகணுங்க. அது என்னன்னா, சிஎஸ்கே அணி வெற்றி பெறும்போது மட்டும் தோனியால் மட்டும் கிடைத்த வெற்றி என்று கொண்டாடுவார்கள். அதுவே சிஎஸ்கே அணி தோல்வியடைந்து விட்டால் அந்த பழியை வேறு ஒருவர் மீது எளிதாக தூக்கி போட்டு விடுவார்கள். இந்த ஒரு விஷயத்தை ஜடேஜாவும் கூட மறைமுகமாக நிறைய பேட்டிகளில் கூறியிருக்கிறார். சிஎஸ்கே அணியில் நான் கொடுத்த பங்களிப்பு மற்ற ஏதேனும் ஒரு அணியில் கொடுத்திருந்தால் அந்த அணியின் முதன்மை வீரராக நான் தான் இருந்திருப்பேன் என்றும், ஆனால் சிஎஸ்கே அணியில் தோனி இருப்பதால் அப்படி எனக்கு நடக்கவில்லை என்றும் ஜடேஜா ஒரு சில பேட்டிகளில் கூறியிருக்கிறார். ஆகவே என்னதான் சிஎஸ்கே அணியின் முழு முதல் நம்பிக்கை நட்சத்திரமாக நீண்ட நாட்களாக ஜடேஜா இருந்து வந்தாலும் கூட சிஎஸ்கே மீது விளையாட்டின் அடிப்படையில் மட்டும் சிஎஸ்கேவுக்கு எதிரான மனநிலை என்பது ஜடேஜாவுக்கு இருப்பது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே அவை அனைத்தையும் சேர்த்து வைத்து இந்த முறை சிஎஸ்கேவுக்கு எதிராக ஜடேஜா எப்படி பெர்ஃபார்மன்ஸ் செய்ய போகிறார் என்பதுதான் உச்சக்கட்ட எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதே சமயம் ராஜஸ்தான் அணியில் இருந்தும் மிக முக்கிய நட்சத்திர வீரராக இருந்த சஞ்சு சாம்சனும் இப்போது சிஎஸ்கே அணிக்கு வந்திருக்கிறார். அதுவும் சஞ்சு சாம்சனும் ராஜஸ்தான் அணிக்கு கேப்டனாக இருந்தவர். ஆகவே இவரும் ராஜஸ்தான் அணிக்கு எதிராக இந்த சீசனில் எப்படி விளையாடப் போகிறார் என்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. சுருக்கமாக சொல்லணும்னா, கடந்த சீசன்கள் வரையிலும் வேறு வேறு அணியில் முதன்மை வீரர்களாக கேப்டன் வீரர்களாக இருந்த 2 பேர் இந்த முறை அப்படியே எதிரெதிர் துருவங்களாக மாறி களத்தில் சந்திக்கப் போகின்றனர். அப்படிப்பட்ட இந்த போட்டியில் இன்று யார் வெற்றி பெறப் போகிறார் என்ற ஜோதிட கணிப்புகளையும் பிரபல ஜோதிடர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் பார்த்தால் நம்முடைய சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட்டின் ஜாதக கட்டப்படியும் ராசியின் அடிப்படையிலும் நட்சத்திரத்தின் அடிப்படையிலும் இவருக்கு ராசியான நிறம் என்று பார்த்தால் கருப்பு, நீலம், பச்சை போன்ற இந்த நிறங்கள்தான் இவருக்கு ராசியான நிறம். அப்படி பார்த்தால் ராஜஸ்தான் அணியின் ஜெர்சியின் நிறமோ ரோஸ் கலர். ஆகவே எதிரணியான ராஜஸ்தான் அணியின் ஜெர்சியின் நிறத்தால் சிஎஸ்கே அணிக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை என்பதை இதன் மூலம் புரிந்து கொள்ள முடியும்.
அதுவே ராஜஸ்தான் அணியின் கேப்டனான ரியான் பராக்கின் ஜாதக கட்டப்படியும் ராசியின் அடிப்படையிலும் நட்சத்திரத்தின் அடிப்படையிலும் இவருக்கு அதிர்ஷ்டமான நிறம் என்றால் அதில் மஞ்சள் நிறம் இருக்கிறது. ஆகவே எதிரணியான சிஎஸ்கே அணியின் ஜெர்சியின் நிறமோ மஞ்சள் நிறம்தான். ஆக சிஎஸ்கே அணி மூலமாக ராஜஸ்தான் அணிக்கு இன்று தீமை என்பது நடக்காது. ஆகவே இந்த இடத்தில் ராஜஸ்தான் அணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. அதேபோல சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜை பொறுத்தவரையில் இவருக்கு அதிர்ஷ்டமான தேதி என்றால் அது இன்றைய தேதியான 30ஆம் தேதி கிடையாது. அதுவே ராஜஸ்தான் கேப்டன் ரியான் பராக்குக்கு இன்றைய 30ஆம் தேதி அதிர்ஷ்டமான தேதியாகும். ஆகவே இதிலும் ராஜஸ்தான் அணியின் கைகள்தான் ஓங்கியிருக்கிறது. அதே சமயம் போட்டி நடைபெறும் இன்றைய கிழமையான திங்கட்கிழமை என்பதும் சிஎஸ்கே அணிக்கு அதிர்ஷ்டமற்ற கிழமையாகும். ஆனால் ராஜஸ்தான் அணியை பொறுத்தவரையில் திங்கட்கிழமை என்பது அதிர்ஷ்டமான கிழமையாகும். ஆக இன்றைய நாளில் இந்த முக்கியமான 3 விஷயங்களின் அடிப்படையில் ராஜஸ்தான் அணி வெற்றி பெறுவதற்கே அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயம் இங்கே சிஎஸ்கே அணியின் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட்டின் ராசியின் அதிபதியாக சனி பகவான் சஞ்சரிக்கிறார். ஆகவே இந்த ஒரு விஷயம்தான் சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய பலமாக உருவெடுத்திருக்கிறது. அதுவே ராஜஸ்தான் கேப்டனின் அதிபதி என்பது செவ்வாயாகும். ஆனால் செவ்வாய் அதிபதி என்பது இன்றைய தினம் மிகவும் பலம் குறைந்த அதிபதியாக மாறியிருக்கிறது. அதாவது இன்றைய தினத்தின் அடிப்படையில் பார்த்தால் சனி பகவான் அதிபதிதான் இன்று முழு பலத்தோடு செயல்படுகிறது. இந்த ஒரு விஷயம்தான் சிஎஸ்கே அணி வெற்றி பெறுவதற்கு முக்கிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் ஜோதிட அடிப்படையை தவிர்த்து இந்த இரு அணிகளின் வெற்றி தோல்விகளின் அடிப்படையிலும் மைதான அட்வான்டேஜ் என்ற அடிப்படையிலும் வைத்து பார்த்தால் இன்று இந்த போட்டி நடைபெறுவது ராஜஸ்தான் அணியின் சொந்த மைதானத்தில். ஆகவே ராஜஸ்தான் அணிக்கு அது கூடுதல் அட்வான்டேஜாகத்தான் இருக்கப் போகிறது. அதே போல இந்த இரு அணி வீரர்களின் பலம் மற்றும் பலவீனம் என்பதை ஒப்பிட்டு பார்த்தால் ராஜஸ்தான் அணியை விட சிஎஸ்கே அணி கொஞ்சம் பலம் வாய்ந்த அணி என்றே சொல்லலாம். ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன், சிவம் தூபே உள்ளிட்ட வீரர்கள் உள்நாட்டு வீரர்களாகவும் ஃபார்மில் இருக்கும் வீரர்களாகவும் இருப்பதால் இது சிஎஸ்கே அணிக்கு கூடுதல் அட்வான்டேஜாகத்தான் இருக்கிறது. ஆக இவைகளை வைத்து பார்த்தாலும் கூட மைதான அட்வான்டேஜ் தான் மிக முக்கிய அட்வான்டேஜாக பார்க்கப்படுகிறது. ஆக இதிலும் ராஜஸ்தான் அணியின் கைகள் தான் ஓங்கியிருக்கிறது. இதன் காரணமாக இறுதியாக இந்த போட்டியில் எந்த அணி வெற்றி பெறும் என்று கேட்டால் ராஜஸ்தான் அணி வெற்றி பெறுவதற்கே ஜோதிட அமைப்புகளும் இரு அணிகளின் இன்றைய சூழ்நிலைகளின் அமைப்புகளும் ராஜஸ்தான் அணிக்கே சற்று அதிகமாக சாதகமாக இருக்கிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இன்றைய போட்டியில் ஜோதிட பலன்கள் கூறுவது போல ராஜஸ்தான் அணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா, அல்லது ஜோதிட பலன்களை தாண்டி சிஎஸ்கே அணி இன்றைய தினம் வெற்றி பெறுமா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.